நான் இன்னும் படம் பார்க்கலங்க. நான் படம் பார்க்காத ஒரு மோடி அவர்கள் பராசக்தி குழுவினர் கூப்பிட்டு வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க நான் இப்பதாங்க பதில் சொன்னேன். சினிமா அரசியல் அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? சென்சார் போர்டுன்றது ஏங்க ஊடகத்துறையினர் வந்து அதை சினிமாவையும் அரசியலையும் கலக்க தொடங்கும் போது தான் பிரச்சனை வருது. நீங்க தான் அதுக்கு தேவையில்லாம ஒரு முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக எல்லாருக்குமான திராவிட பொங்கலை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். பராசக்தி குழுவினருடன் மோடி எப்படி பார்க்குறீங்க? நான் முடிச்சுக்கிறேன். நம்ம பொங்கலை பத்தி நம்ம பேசுவோம். தேர்தல் பொங்கல் நினைவு வரக்கூடியவர்களை பற்றி பேசி பயனில்லை. மக்களுக்கு அவங்க யாருன்னு மிக தெளிவாக அடையாளம் தெரியும். அதனால மக்கள் இதையெல்லாம் நம்பி ஏமாறக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. நான் இன்னும் படம் பார்க்கலங்க. நான் படம் பார்க்காத ஒரு மோடி அவர்கள் பராசக்தி குழுவினர் கூப்பிட்டு வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க நான் இப்பதாங்க பதில் சொன்னேன். நான் வந்து படத்தை பார்க்கல. அதை தாண்டி தேர்தலுக்கு தேர்தல் தமிழர்களை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, தமிழ் மொழியை பற்றி அக்கறைப்படக்கூடியவர்கள், ஹிந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே திணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராதவர்கள் எல்லாம் திடீர்னு தேர்தல் வந்தோடனே தமிழர்களை பற்றி அவங்களுக்கு நினைவு வரும் பொழுது அவங்க யாருன்னு தமிழர்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால அதை நம்பி தமிழ் மக்கள் ஏமாற தயாராக இல்லை. நான் படம் பார்க்கலங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பா வந்து கருத்து கேட்கறது சொல்லிட்டு மத்திய அரசு வந்து தமிழக அரசு கேட்டிருக்கதா ஒரு தகவல். என்னங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழக அரசுடைய கருத்து என்னவா இருக்கு? இல்லைங்க, தெளிவாக முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் தெளிவாக இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து சொன்னோம். தொடர்ச்சியா ஒரு 4 மாதமாகவே இந்த சினிமா அரசியல் அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? சென்சார் போர்டுன்றது ஊடகத்துறையினர் வந்து அதை சினிமாவையும் அரசியலையும் கலக்க தொடங்கும் போது தான் பிரச்சனை வருது. நீங்க தான் அதுக்கு தேவையில்லாம ஒரு முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கீங்க. அரசியல் தலைவர்கள் தான் சினிமா பற்றி விமர்சிட்டே இருக்காங்க. இப்ப ராகுல் காந்தி வந்து விஜய் இல்ல முதலமைச்சர் அவர்களும் வந்து ஒரு படம் வந்து முதல்ல எடுக்கப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களோட பராசக்தியே வந்து சென்சர்ல எந்த அளவுக்கு வந்து பாடுபடுத்தப்பட்டு அது வெளியிடப்பட்டது என்று நமக்கு எல்லாம் தெரியும். அதனால தொடர்ந்து வந்து சென்சர் அப்படிங்கிறது ஒரு டூலாக மாற்றப்படும் போது மக்களுக்கு எதிரான ஒன்றாகவும் ஒரு ஆளுங்கட்சியின் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படும் போது இப்போ இடி சிபிஐ எல்லாமே அப்படிதான் தொடர்ந்து இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் நாளைக்கு கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில மத்திய அமைச்சர்